ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேப் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ்க்கு நமக்கு நம்பர்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் 2 தெரியணும், பிஃபோர் ஆஃப்டர். இது 2ம் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த 2 வச்சு தான் நம்ம அடிஷன் வந்து பண்ண முடியும். சப்ட்ராக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ஸ்மால் பிக் தெரிஞ்சிருக்கணும். எந்த நம்பர் சின்னது, எந்த நம்பர் பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப டெப்த்தாக போகிறதில்ல, ஜஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 1 to 10 வந்து மெமரைஸ் பண்ண வச்சுருப்பாங்க. 6, 7, 8, 9, 10. இப்போது இதில் பிஃபோர் ஆஃப்டர் அவங்களுக்கு தெரியணும். இப்போ 2 பிஃபோர் என்ன இருக்குது? 1. அப்போ 3 பிஃபோர் 2. ஓகே. 4 ஆஃப்டர் என்ன இருக்கும்? 5. இந்த ஆஃப்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? நமக்கு அடிஷனுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? இப்போ அடிஷனில் நான் ஒரு 2 + 3ன்னு ஒரு சம் கொடுக்குறேன். கொடுக்கும்போது இப்போ அந்த 2ஓட 3யை ஆட் பண்ணணும். ரொம்ப ஃபண்டமெண்டலாக எப்படி பண்ணியிருப்பாங்க நமக்கு? அது இப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது 2, செகண்ட் இருக்கிறது 3. அப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போ வந்து அடுத்து ஸ்டாண்டர்ட் டைப்பில் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ 2 ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி இந்த 3யை வந்து கவுண்ட் பண்ணணும். 2 ஆஃப்டர் என்னது? 3, 4, 5 அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவாங்க. அடுத்து சப்ட்ராக்ஷன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ 7 - 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கும் 7 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போது 7 இருக்குது. இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 4 மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணுறோன்னா அப்போ 1, 2, 3, 4 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும்? ரிமைனிங் என்ன இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுவோம். 1, 2, 3. ஓகேவா? இதை கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வைஸ் போகிறோம் அப்படின்னா, 7ல் 4 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ 7, 6, 5, 4 4 வந்து மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது? எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு 3 ஃபிங்கர்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பிஃபோர் யூஸ் ஆகுதா? இதில் ஆஃப்டர் யூஸ் ஆகும், இதில் பிஃபோர் யூஸ் ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்மால் பிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியணும்? 7 - 4ன்னு போடாமல் சப்ட்ராக்ட் 15 from 20 அப்படின்னு கொடுத்தாலும் இந்த ஃப்ரம் வந்ததுன்னா 20லேருந்து 15 மைனஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து பாரோ வாங்குறாங்க இல்லையா? இங்கே 1 இருக்கும், இங்கே 0க்கு 10 வந்துடும். ஏன்னா ஒன்ஸில் இங்கேருந்து டென்ஸ் போகும்போது இங்கே 10 இருக்குது இல்லையா? 10 - 5 அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி 5 ஆஃப்டர் என்ன இருக்குது? 6, 7, 8, 9, 10. அப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் வந்திருக்கு? இங்கே 5. 1 - 1 0. ஓகேவா? இப்போ சில டைம்ஸ் வந்து சப்ட்ராக்ட்னு சொல்லி எந்த ஃப்ரம் டு எதுவும் போடாமல் வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 17, 21 அப்படி இருக்கும்போது 17 - 21 போட்டால் நமக்கு ரிசல்ட் வருமா? வராது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். இப்போ 1ல் 7ங்கிறது மைனஸ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்தில் பாரோ வாங்குகிறோம். இங்கே 1 இருக்கும், இங்கேருந்து ஒரு 1 வந்து டென்ஸாக போய் இங்கே என்ன ஆகிடும்? 11 இருக்கும். 11 - 7 4. இங்கே 1 - 1 0. ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸில். இதை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துக்கலாம்.